ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வசனம் 1 முதல் 9 வசனங்களை இன்றைக்கு நம்ம தியானிப்போம். ஸோ ஆதியாகமம் புத்தகத்தை நம்ம கடந்த பாடத்திலே உங்களுக்கு 11 அதிகாரங்களை நான் பிரீஃபா உங்களுக்கு டீச் பண்ண இல்லைங்களா. ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு வசனத்தை தான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட முடிஞ்சது. ஆனால் ஆதி ஆகமத்தை அப்படியாக நம்ம வாசிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதை விஞ்ஞான பூர்வமாக சயின்டிஃபிக்கா நம்ம அதை வாசிக்கணும்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா அதற்கு அர்த்தம் இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி ஆகமம் புத்தகம் தான் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தினுடைய துவக்கத்தையும் ஃபர்ஸ்ட் எல்லாத்தினுடைய ஆரம்பத்தையும் சொல்ற ஒரே புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் தான். ஸோ அதுல நிறைய ஆழமான சத்தியங்கள், ரகசியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, புதைந்து இருக்கிறது. அதை நம்ம தியானித்து அதை நம்ம என்ன பண்ணோம், வெளியே கொண்டு வரணுங்க. மேலோட்டமா நீங்க வாசிச்சா அது உங்களுக்கு புரியாது. கடந்த பாடத்துல உங்களுக்கு நான் டீச் பண்ண ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இவ்வளோ வருஷம் நான் வேதத்தை வாசிச்சு இதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உதாரணத்திற்கு தான் நான் சொன்னேங்க. அதை ரொம்ப ஆழமா அதை நம்ம தியானிக்கணும். எல்லாத்தினுடைய ஆரம்பம் எங்க, உலகத்துல இந்த உலகத்தினுடைய ஆரம்பம், எல்லாத்தினுடைய ஆரம்பத்தை அவங்க வேற விதமாக என்ன பண்றாங்க, டீச் பண்றாங்க. ஆனா வேதம் அதை ஆப்போசிட்டா அவங்க டீச் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா என்ன டீச் பண்ணுது. ஸோ இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது கிறிஸ்தவ மாணவர்கள், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ், அவங்கள சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸை. இங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல ஒன்று கற்றுத்தராங்க. இங்க நம்ம பைபிளை வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், அங்க வேற மாதிரி கற்றுத்தராங்க. இதுல எது உண்மை, இதுல எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்ற குழப்பத்துல தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மாணவர்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாங்க. அப்போ சயின்ஸ் போய் நம்ம ஒரு வசனத்தை டிபேட் பண்றப்போவோ, ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறப்போவோ அவங்க சொல்றாங்க, அப்போ சயின்ஸ் போய்யா அப்படின்னு கேட்குறப்போவே சயின்ஸ் வேதத்தோட மேல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய மனதுல ஆசிரியர்கள் நிரூபித்து இருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங்கா அதை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிற டீச்சர்ஸ் அவங்களுக்கு சரியான சத்தியங்களை ஆழமாக எடுத்து கற்று கொடுப்பது நம்மளுடைய கடமையா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், இதை ரொம்ப நம்ம தியானித்து அதை அவங்களுக்கு விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு வசனத்தை தான் உங்களுக்கு மேற்கொள்ளா காட்டினேன், மன்னிச்சுக்குங்க. நம்மளுடைய நோக்கம் இந்த பாடத்தின் நோக்கம் ஆதியாகமம் கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையை தியானிச்சுட்டு இருக்கிறோம். இங்க வெறும் பேக்ரவுண்டுக்காக, செட்டப்புக்காக தாங்க இங்க உங்களை நான் என்ன பண்ணேன், கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது தெரியாம நாங்க போதிச்சேன்னா ஒண்ணு நீங்க என்ன கள்ள போதகன்னு சொல்லுவீங்க, அல்லது உங்களுக்கு புரியாது. ஆனா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை முடிக்கிறப்போ உங்களுக்கு முழு வேதத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பேன். இதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும். ஆனா 7ஆம் அதிகாரம் முடிக்கிறப்போ உங்களுக்கு முழு பைபிளை தெரிஞ்சிடுங்க. அதனுடைய எடுத்துக்காட்டாக வருகிற அடுத்த பாடம், அதற்கு அடுத்த பாடம், 2 பாடத்துல 2 மணி நேரத்துல உங்களுக்கு பாதி பைபிளை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஆதியாகமம் இல்லைங்களா, ஆதியாகமம் அந்த இதுல விட்டுட்டு இல்லை, பிள்ளைங்களது பாத்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன கற்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் தானா தோன்றியது, மனுஷன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆட்டமா அவன் இருந்து அது டெவலப் ஆகி பல லட்சம் வருஷமாக டெவலப் ஆகி முதல்ல படிச்சு இருக்கிறீங்க இல்லையா, அதற்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா நம்மளுக்கு நேரம் ரொம்ப ப்ரிஷியஸ், அதனால நான் போக விரும்பல இல்லையா. சின்ன சின்ன உருவமா அப்படியே அவன் டெவலப் ஆகி தான் இப்போ அவன் இந்த நிலையில இருக்கிறான் அப்படின்ட்டு போதிக்கிறாங்க. இந்த உலகம் கடவுளெல்லாம் உண்டாக்கல, இது தானா அதுவே தோன்றியது அப்படின்ட்டு போதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கற்றுக்கொள்ற அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுது, கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மைங்க. இந்த நூற்றாண்டுல வாழ்ற
விசுவாசிகளுடைய அந்த விசுவாசம் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. அடுத்தது விசுவாசிகள் விடுங்க, இன்னைக்கு இருக்கிற போதகர்களே வந்து என்ன போதிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நீங்க வேதத்தை வந்து லிட்ரலாம் எடுக்கக்கூடாதுப்பா, இந்த ஆதியாகமம் இதெல்லாம் படிக்கிறப்போ லிட்ரலாம் எடுக்காதீங்க, அது வந்து அலகோரிக்கலா, அதாவது சிம்பாலிக்கா இல்லையா, உருவகப்படுத்தி தான் வேதம் சொல்லுது. வேதத்திலும் புராண கதைகள் இருக்கு. பாருங்க, யாரு பாஸ்டர்ஸ், அந்த சபையினுடைய விசுவாசிகளுடைய நிலைமைய பாத்தீங்களா எப்படி போதிக்கிறாங்க? ஏன்னா விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் அவங்க வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. விஞ்ஞானத்துல சொல்லப்பட்டது வேதத்துல இல்லாத அவங்க வந்து எதிர்பக்கம் சாயிறாங்க, சயின்ஸ் பக்கம் சாஞ்சுறாங்க. நான் சிலர்கிட்ட பேசுறப்போ சில வசனங்களுக்கு அர்த்தம் எல்லாம் கொடுக்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ சயின்ஸ் போய் சொல்தா, அப்போ சயின்ஸ் போய் சொல்தா என்ற அவங்களுடைய அந்த டோன், அவங்களுடைய அந்த முக பாவனையிலே வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து விஞ்ஞானத்தை வேதத்திற்கு மேல, சயின்ஸை வந்து வேதத்தோடு மேல வச்சுதான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம உடைக்கணுமா இல்லைங்களா? சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, அதை நம்ம வந்து கற்பித்தாதான் ஜனங்கள் வந்து விடுதலை அடைவாங்க. ஆனா இன்றைக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கறது இல்லைங்களா? எதையோ கதைகளையும் எதையோ செழிப்புன்னு உபதேசம் அது இதுன்னு தான் போதிக்கிறாங்க. பைபிளை நேர்த்தியாக கிரமமாக அதை வரிசைப்படியாக யாருமே மெயினா லிட்ரலா, ஏன்னா நான் வேதத்தை வந்து லிட்ரலா தான் போதிக்கிறேங்க. நான் போதிக்கிறேன், சபையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எப்படி போதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி போதிக்கிறாங்க. எல்லா சபையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க, அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி ஆவிக்குரிய ரீதியில வந்து அதை போதிக்கிறாங்க. 1,00,000 பேர் இந்த வேதத்தை வந்து எடுத்து 1,00,000 வழிகளில விதமாக வந்து அதை வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி போதிக்கலாம். ஆனா லிட்ரலா இந்த உலகத்துல யாராலுமே வந்து வெவ்வேறாக போதிக்க இயலாது. லிட்ரலானா நான் போதிச்சாலும் அது லிட்ரல் தான், உங்க பாஸ்டர் போதிச்சாலும், இந்த உலகத்துல யாரு போதிச்சாலும் லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, யாருமே வேதத்தை லிட்ரலா போதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே லிட்ரல் தான். லிட்ரல்னா புரியலன்னா நான் சொல்றேன், இருக்கிறபடியே போதிக்கிறது. அது யாருக்கு சொல்லப்பட்டதோ அது அவங்களுக்கு தான், இல்லைங்குதுங்களா? ஸ்பிரிச்சுவலைஸ்னா இது இவங்களுக்கு சொன்னாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுறது. லிட்ரல்னா அது அவங்களுக்கு சொல்லியிருந்துப்பா, அது அவங்களுக்கு தான், இது நமக்கு சொல்லியிருந்து இது நமக்கு தான் அப்படின்னு தான் லிட்ரல். ஸோ நான் வேதத்தை லிட்ரலாக தான் உங்களுக்கு நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா வேதத்தை யாரும் நம்புறது கிடையாது, விஞ்ஞானத்தை நம்புறாங்க. நான் என்னைக்குன்னா எடுக்கிறேன் சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனால் எடுக்கிறேங்க, நிச்சயமா எடுக்கிறேன். விஞ்ஞானமும் வேதமும் என்ற தலைப்பில் 1 மணி நேரம்னா உங்களுக்கு பிரீஃபாக போதிப்பேன்றதை வந்து உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் நான் வந்து ஆண்டவர்கிட்ட போகலைன்னா, அதாவது நான் மறிக்கலைன்னா, ஓகேங்களா? சரி, மீண்டும் ஆதியாகமம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய ஆரம்பம், எல்லாத்தினுடைய துவக்கம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மர்டரு, ஃபர்ஸ்ட் ஷிப் பில்டரு யாரு? நோவா இல்லைங்களா? முதல் கப்பல் அங்கே கட்டியவர் யார் தான்? நோவா. இந்த மாதிரி எல்லாம் முதல்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமும் 11ஆம் அதிகாரத்திலிருந்து இங்க ஒரு சில விஷயங்கள் வந்து துவங்கப்பட்டது அல்லது வந்து அவங்க உருவாக்கப்பட்டது, அது என்ன என்பதை வந்து இன்னைக்கு தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக வேதத்தை நம்ம வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சீனையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடே ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று
சொல்லி கொண்டார்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை கட்டுறாங்க. அப்போ மனித குலம் கட்டிய முதல் நகரம் இதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், முதல் நகரத்தை சிட்டியை பில்ட் பண்ணியிருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா காயின் இல்லைங்களா. ஆதாமுடைய முதலாம் புதல்வன், முதலாவது குழந்தை அவங்களுக்கு பிறந்தா அவனுடைய பேர் காயின். அவன் தான் யாரு? அவன் தான் வந்து என்ன பண்றான், தன்னுடைய சகோதரனை கொலை செய்ததின் காரணமாக ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, சபிக்கிறார் இல்லைங்களா. சோ முதலாவது நகரத்தை கட்டியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட மனிதன் ஆகிய காயின். இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா அந்த நகரம் எல்லாம் வந்து ஜலப்பிரயாணத்துல வந்து என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டது இல்லைங்களா. சோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜலப்பிரயாணம் எல்லாம் வந்து என்ன ஆயிற்று, முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் பல நூற்றாண்டுகள் வந்து கடந்து போயிட்டு அப்புறம் என்ன நடக்கு அப்படி என்பதை தான் இந்த 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நகரத்தை வந்து என்ன பண்ண கட்ட பிளான் போடுறாங்க. நல்லா கவனிங்க, நகர வாழ்க்கை, நம்ம நகரத்துல வாழ்றோம். அதனால நான் நகரத்தை பத்தி வந்து தப்பா சொன்னேன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து குறை சொல்லுவீங்க. அது உண்மைதான். அதனால வந்து சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியுமா? நகர வாழ்க்கையை வந்து ஆண்டவர் ஏற்படுத்தல, சிட்டின்னு சொல்றாங்க இல்லையா. சிட்டி ஆண்டவர் உருவாக்கலங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தை, இந்த உலகத்தை அற்புதமாக அழகாக சிருஷ்டித்தார் இல்லைங்களா. ஆனா நகரத்தை கடவுள் வந்து சிருஷ்டிக்கல. நகரத்தை வந்து யாரு கட்டியது பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட மனிதனாலதான் நகரம் கட்டப்பட்டது காயனுடைய காலத்துல. அதற்கு பிற்பாடு ஜலப்பிரயாணத்திற்கு பிற்பாடு இவங்க நகரத்தை கட்டணும்ட்டு என்ன பண்றாங்க, இங்க பிளான் போட்டாங்க இல்லையா. அதை கட்டியவனும் யாருன்னு பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட மனிதன். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து நிம்ரோத். இந்த நிம்ரோத் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து நோவாவினுடைய கொள்ளு பேரன். ரொம்ப ரொம்ப நிறைய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து பெருகிட்டு இல்லைங்களா. இவன் இந்த நிம்ரோது யாருக்குள்ள இருந்து வந்தான்னு பாத்தீங்கன்னா ஆம்குள்ள இருந்து வந்தான். அதாவது நோவாவினுடைய அந்த 3 புதல்வர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3 குமாரர்கள் வேலைக்குள்ள போனாங்க இல்லைங்களாங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம அவங்களுடைய பேரை வாசிக்கிறோம் பாருங்க. நோவாவின் குமாரன் ஆகிய ஷேம், காம், யாப்பேத். புரியுதுங்களா? சோ இந்த நிம்ரோது வந்து யாருக்குள்ள இருந்து வந்தவன் பாத்தீங்கன்னா, யாருடைய மகன் பாத்தீங்கன்னா இந்த காமோடைய மகன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து இந்த 3 பேர்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க, தோன்றியவர்களுங்க. இந்த காமுக்குள்ள இருந்து யாரு வந்தாங்க பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள். இவங்க எல்லாம் காமுனுடைய சந்ததி. இந்த யாப்பேத் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்குள்ள வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த கிரேக்கர்கள், ரோமர்கள். ஸோ ஐரோப்பிய நாடுகள் இல்லை. அவங்க எல்லாம் யாருக்குள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா யாப்பேத்ல இருந்து வந்தவங்க. இந்த ஷேம்ல இருந்து யாரு வந்தவங்க பாத்தீங்கன்னா எபிரியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள். நம்ம எல்லாம் யாருல இருந்து வந்தோம் பாத்தீங்கன்னா ஷேம்ல இருந்து தான் வந்தோம். ஆனா நிறைய வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, இல்லப்பா இந்தியர்கள் வந்து காமுடைய வம்சவழியில தான் வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறானது. வேதத்தின்படி நம்ம யாருடைய சந்ததியில இருந்து வந்தோம் பாத்தீங்கன்னா ஷேமுடைய சந்ததியில இருந்துதான் நம்ம தோன்றினவர்கள். அதாவது ஆசியர்கள் எல்லாம் வந்து ஷேம்ல இருந்து வந்தவங்க. இன்னும் ஒரு சில வேத பண்டிதர்கள் வந்து இந்தியர்கள் வந்து ஷேம் பிளஸ் யாப்பேத், இந்த 2 இதுல இருந்து கலப்படம் ஆகி இல்லையா, இந்த ஆரியர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆரியர்கள், தமிழியர்கள், இந்த மிக்ஸ் எல்லாம் இப்ப பாக்குறோம் இல்லைங்களா. ஸோ 2 இதுல இருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டிலும் நம்ம வந்து ஷேமுடைய வம்ச இதுல இருந்து வந்தவங்க. சரி, ஓகே. ஸோ இந்த நகரத்தை கட்டினவன் வந்து சபிக்கப்பட்ட மனுஷன், அவனால கட்டப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை ப்ரூவ் பண்ண இல்லைங்களா. ஸோ இந்த நிம்ரோத் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிம்ரோத் வந்து காமனுடைய மகன். அந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்துக்கோங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை, அதனாலதான் 6வது வசனத்துல பாருங்களேன். இந்த காமை வந்து நோவா வந்து என்ன பண்ணாரு, சபிச்சார். ஏன் சபிச்சாரு என்பதை வந்து 9ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. நோவா வந்து அதிகமான திராட்சரசத்தை குடித்து
அவன் மயங்கி போதைக்குள்ளாக அவன் போயிட்டு அவன் துணி இல்லாம நிர்வாணமா இருக்கிறப்போ தன்னுடைய இந்த காமு வந்து அப்பாவை பார்த்துறான். பார்த்துட்டு வந்து அவருடைய அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு பதிலா வந்து அதை வந்து அவன் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஷேமும் இந்த யாப்பேத்தும் வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய முகத்தை மறைச்சு கொண்டு ஒரு துணியை போயிட்டு அப்பாவுடைய நிர்வாணத்தை வந்து என்ன பண்றாங்க, மூடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நோவா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த காமை வந்து சபிக்கிறாரு. சோ அவனை சபிக்கிறாரு இல்லைங்களா. அவனுக்குள்ள இருந்து வந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத். நோவா சபித்து வந்த அந்த ஜன கூட்டத்தினுடைய அந்த பேர் என்ன பாத்தீங்கன்னா கானான். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பழைய ஏற்பாடுல நீங்க வாசிப்பீங்க கானான் கானான்ட்டு. கானான் வந்து சபிக்கப்பட்டதுங்க. நோவாவின் சாபத்தினாலே உருவாக்கப்பட்டதுதான் எந்த தேசம், கானான் தேசம். இதை கவனம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் எனக்கு டைம் இல்லை போதிக்க, நீங்களே வாசிச்சுக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவது நகரத்தை கட்டியவனும் சபிக்கப்பட்டவனால கட்டப்பட்டது. இப்போ கட்டப்போகிற இந்த நகரத்தையும் சபிக்கப்பட்டவனால தான் வந்து என்ன பண்ணப்படுது, கட்டப்படுது. அது 9ஆம் அதிகாரம் வசனம் 20 to 27 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இதனுடைய டீட்டெயிலா அங்க இருக்கு, வாசிச்சுக்கோங்க. ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, நகர வாழ்க்கை வந்து ஆண்டவர் ஏற்படுத்தியது கிடையாது. நகர வாழ்க்கை வந்து மனிதனாலே, குறிப்பாக சபிக்கப்பட்டவனாலே வந்து என்ன பண்ணப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. நகரத்தையும் கிராமத்தையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த நகர வாழ்க்கையை குறித்து, அதனுடைய இச்சை பாவத்தை குறித்து நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அது அவ்வளோ கொடூரமான ஒரு இச்சை நிறைந்த ஒரு உலகம். அதனாலதான் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்கள அழித்தாரு. அவ்வளோ அவங்க பெருகி பழுகி வந்து அதை வந்து நகர வாழ்க்கை. இன்னைக்கு நகரம் சிட்டி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி 100 மடங்கு அதிகமா இருந்துச்சு நோவாவின் காலத்துல. அதை அழிச்சாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா நகரத்தை வந்து கட்ட இங்க பிளான் போடுறாங்க. ஏன் நகரத்தை கட்டணும், இதுதான் நம்மளுடைய கேள்வி இல்லைங்களா. ஏன்பா நகரத்தை கட்டணும்? பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஆதாம் ஏவாளை படைத்து அவர் சொல்றாரு, பழுகி பெருகு பூமி என்ன பண்ணுங்கப்பா, நிரப்புங்கப்பா. அதாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய நாமத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரஸ்தாபப்படுத்துங்க. ஒரு நீரானது, நீரோ காற்றோ எப்படி வந்து அது போகிற இடமெல்லாம் அங்க ஜீவன் உண்டாக்குறதோ, அது போலவே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த உலகம் எங்கிலும் வந்து போங்க. உங்களுக்காக நான் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிற, சிருஷ்டித்து வைத்திருக்கிற இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அனுபவிங்க, சிதறி போங்க. போயிட்டு என்னுடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க, காற்றை போல தண்ணியை போல பிரஸ்தாபப்படுத்துங்க அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. அதுதான் அவருடைய திட்டம். ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா, நம்ம ஏன் சிதறி போகணும், நம்ம ஏன் ஊர் ஊரா போகணும், நம்ம ஏன் வந்து நாடு நாடா வந்து என்ன பண்ணணும் போகணும், நம்ம ஒரே இடத்துல வந்து உறுதியாக சொல்லுவாங்க இல்லையா, கான்கிரீட். ஆண்டவர் சொல்றாரு தண்ணியை போல காற்றை அங்க வசனம் இல்லைங்க, ஆண்டவர் சொல்லிருந்து உலகம் எங்கிலும் போங்கன்றது உதாரணத்திற்கு சொல்றேன். நீங்க போங்கப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இவனுங்க வந்து நாங்க போக மாட்டோம், நாங்க ஒரே இடத்துல தான் இருப்போம். கான்கிரீட் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்க ஒரே இடத்துல தான் இருக்க போகிறோன்ற என்ன பண்றானுங்க, திட்டம் போடுறானுங்க. அதாவது ஆண்டவருக்கு நேர்மறையாக செயல்படுறாங்க, அவருடைய திட்டத்திற்கு எதிர்மறையாக அவங்க வந்து என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. அவங்க வந்து எங்கேயும் சிதறப்பட்டு போக கூடாதுன்னா இப்ப என்ன பண்ணணும், ஒரு நகரத்தை கட்டணும். ஒரு சிட்டியை, ஒரு பெரிய சிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கட்டலான்ட்டு முடிவு எடுக்கிறானுங்க. நல்லா கவனிச்சுக்கீங்கன்னா, ஆண்டவர் படைத்ததை வைத்து அவனுங்க வந்து என்ன பண்ணல, இந்த நகரத்தை வந்து என்ன பண்ணல, கட்டல. மாறாக ஆண்டவர் படைத்தது தான். அவனுங்க புதுசா ஒரு சில விஷயங்களை வந்து இங்க இன்வென்ட் பண்றானுங்க, சொந்தமா உருவாக்குறானுங்க இல்லைங்களா. அங்க நம்ம வாசிச்சோம், அவனுங்க வந்து செங்கலை என்ன பண்ணானுங்களா, சூடு பண்ணி, அங்க இருக்கா இல்லைங்களா, ஆமா, அங்க வந்து அவனுங்க செங்கலை என்ன பண்றானுங்களா, செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள். செங்கல் அறுத்து, இந்த செங்கல் சூழலெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க பார்த்துருப்பீங்க. என்னுடைய அப்பாவே செங்கல் சூழலாம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல.
சொந்தமாக எங்களுக்கு செங்கல் சூளை இருந்துச்சுங்க. அந்த மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு அதை பிசைஞ்சு அதை வந்து பாக்ஸ் பாக்ஸாக இல்லைங்களா, அதை காய வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சுடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அப்பயே இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலை நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே நம்ப மாட்டீங்க, ஒரு சிலர் மட்டும் தான் நம்புவீங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட, தொழில்நுட்பத்தை விட வந்து பல 1000 மடங்கு வந்து அப்போ வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள், ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க என்பது தான் உண்மைங்க. அதாவது நான் சொல்றது 4000-4500 வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதர்கள் வந்து டெக்னாலஜில அவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்தாங்க என்பதுதான் உண்மைங்க. இப்போ மனிதன் உருவாக்குறதெல்லாம் வந்து சைனா மேடுன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, உடைஞ்சிருது. அதை வந்து ஈஸியா உடைச்சிடறாங்க. அவன் கட்டுறதுக்கு அவன் யூஸ் பண்ற அந்த டூல்ஸு, அவனுடைய ஒரு இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் எடுக்கிற அந்த ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலி பொருளாக தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து உண்மையா இல்லைங்களா, ராஜராஜ சோழன் அவங்க கட்டியதே வந்து நம்ம பார்த்தாலே பிரமித்து போறாங்க. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் மேல கூட பாத்தீங்கன்னா 80 டன் வெயிட்ட, உதாரணத்திற்கு தாங்க சொல்றேன். உதாரணம்னா இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அதனால சொல்றேன். அதை விட தஞ்சை கோயிலை விட பல 1000 மடங்கு இன்னும் சூப்பரா கட்டிய ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து இருந்துச்சுங்க. அதையெல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. நீங்களும் வந்து இதுல பார்த்துருக்கலாம், நெட்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். எப்படிதான் மனுஷனால இதை கட்ட முடிஞ்சது. இப்போ அந்த பிரமிட்ஸை கூட நீங்க பாருங்க, இதை எப்படி மனுஷன் கட்டியிருப்பான். ஒருத்தன் சொல்றான் ஏலியன்ஸ் வந்து கட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இல்லையா, இல்ல ஏலியன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லைங்க. ஏலியன்ஸ் கட்டல, உங்களுக்கு தெரியுங்களா? அதெல்லாம் வந்து மனிதர்களாலே கட்டப்பட்டது. அது யார் கட்டினாங்க அதெல்லாம் வந்து வேற எப்ப நான் சொல்றேன். இந்த அதிகாரத்திலேயே நான் அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுங்க. ஏன்னா ஜெயன்ஸ், ராட்சதர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, ராட்சதர்களுடைய வீடுங்க அது. ராட்சதர்கள் கட்டியது தான் பிரமிட்ஸ். மற்றும் சாதாரண நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது ஈவன் நீங்க வேதத்துல எக்ஸோடஸ்ல யாத்ரா ஆகமத்துல கூட நீங்க வாசிக்கலாம், எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேலர்களை வைத்து வந்து பிரமிட்ஸை கட்டியதாக, ராமசேஸ் என்ற அந்த பெரிய பெரிய நகரங்களை கட்டியதாக வேதத்திலே இருக்குங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது அப்பொழுது பண்டைய காலத்துல வாழ்ந்த அவர்கள் வந்து அவங்களுடைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து தலை சிறந்ததாக இருந்துச்சு. அவங்க வந்து அப்படியாக வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. ப்ரூஃப்ஸ் இல்லை, ஆதாரங்கள் இல்லை என்ற வாசம் வந்து நீங்க வந்து அவங்க அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, விமானங்கள் இல்லைங்களா. நிறைய பேர் இப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ராக்கெட்ஸு இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் மனுஷன் வந்து நிலாவுக்கு போயிட்டு இப்போதான் வந்து இதெல்லாம் இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நவ கிரகங்கள் இருந்துச்சு, அதாவது 9 கிரகங்கள் இருந்துச்சு என்றத வந்து பல 3000-4000 வருஷங்களுக்கு முன்பதாகவே எப்படிங்க கணிச்சாங்க? வித் பேர் ஐஸ்ல பார்த்து எல்லாம் வந்து பார்க்க முடியுங்களா? இல்ல, கிடையாது. நம்மளால நிலா, சூரியன், நட்சத்திரங்களை தான் பார்க்க முடியுங்க. மற்ற எந்த நம்மளுடைய இந்த கண்ணில் வந்து நம்ம எதையும் பார்க்க முடியாது. அதற்கு டெலிஸ்கோப்பு இன்னும் எதையோ வைத்து தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இதை வந்து அப்பவே வந்து இதை கணிச்சு இதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. அது 100% அப்படியே இருக்கு. எப்படிங்க? ஏன்னா அப்போ இருந்த தொழில்நுட்பமே வேறுங்க, டெக்னாலஜிஸே வேறு. அதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டு போயிட்டு. இதுதான் உண்மைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் நம்ப மாட்டீங்கன்ட்டு, ஆனா அதுதான் உண்மை. ஸோ இங்க என்ன, இங்க அவங்களோட டிராவலிங்கு, விமானங்கள் எல்லாம் அப்போவே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ற இந்த போன்ஸு, லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அதற்கு வேற பேரு, அப்போ அதற்கு உபயோகப்படுத்தின அந்த டூல்ஸு, மெட்டீரியல்ஸே வேறுங்க. ஆனா நம்மளுடைய பண்டைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த அறிவாற்றல் வந்து
அது வந்து இப்போ இருக்கிற அறிவாற்றலை விட 100 மடங்கு அதிகம் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை வேணும்னே ஆண்டவர் தான் அதை தடை செய்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை வேற எப்பன்னா நம்ம பார்க்கலாம், அல்லது இன்னைக்கே நான் சொல்ல நேரம் கிடைச்சா பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நகரத்தை சிட்டியை கட்ட வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அதை வந்து எப்படியாக கட்டணும், கல்லுல வச்சு கட்டலான்றத கல்லுல வச்சு கட்டல, மாறாக அவங்க என்ன பண்றாங்க, செங்கலை உருவாக்குறாங்க. பிரிக்ஸ் செங்கல் என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. ஸ்லைமை உருவாக்குறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, சான்றுக்கு பதிலாக என்னத்த நிலக்கீழை வந்து அவங்க என்ன பண்ணாங்களா பாருங்க. அப்போவே மனுஷன் வந்து இன்வெர்ட் பண்ணி இருக்கிறாங்க. சேரை வச்சு அதை வந்து சுட்டு கல்ல ஏன் இருக்கிறத வச்சு கட்டலாம் தானே, ஏன் இதை புதுசா இவங்க இன்வென்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவங்க கட்ட போகிற அந்த நகரம் வந்து உறுதியா இருக்கணும்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ட்டும், அடுத்தது அது வந்து நிரந்தரமாக இருக்கணும் என்பதை வந்து அவங்க மனதுல வைத்து தான் அதை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதாவது பிரிக்ஸையும் ஸ்லைமையும். இதை வந்து இப்போ நம்ம செங்கல்ன்றோம், நம்ம சிமெண்ட்ன்றோம், அது கிடையாதுங்க. அப்போ உபயோகப்படுத்தினதே வேறு, கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அதை உருவாக்க இவங்க என்ன பண்றாங்க, செங்கலை சூட்டுறாங்க, அங்க நிலக்கீழை உருவாக்குறாங்க. ஏன் சரி, ஏன்பா கேள்வி, ஏன் இவங்க இந்த நகரத்தை கட்டணும், அதுதான கேள்வி. பதில் ஏன்னா ஆண்டவர் வந்து ஆல்ரெடி வந்து மனித குலத்தை வந்து எதுல அழிச்சிருக்கிறாரு, ஜலப்பிரயாணத்தினால வந்து என்ன பண்ணாரு, அழிச்சாரு இல்லைங்களா. ஸோ அவனுங்க என்ன நினைச்சுக்கினாங்க, கடவுள் மீண்டும் இந்த உலகத்தை ஜலப்பிரயாணத்தினால அழிக்க நேர்ந்தா அப்போ நம்ம வந்து என்ன பண்ண கூடாது, அழிய கூடாது, அதனால ஒரு நகரத்தை கட்டலாம். என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா. அதான் சொன்னங்க, அறிவாற்றல்ல வந்து அப்போ இருந்து மக்கள் வந்து ரொம்ப அதிகமானவங்கன்னு சொன்னேன் நான். அதிகம் அறிவு அவங்களுக்கு இருந்துச்சுன்ட்டு. என்ன யோசிக்கிறானுங்க பாருங்க, கடவுளுக்கே எதிர்த்து கடவுள் திருப்பி ஜலப்பிரயாணத்தினால இந்த உலகத்தை அழிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழிந்து போக கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய நகரத்தை கட்டலாம். முதல்ல நம்ம இங்கிட்ட இருந்து சிதறடிக்கப்பட்டு போகக்கூடாது, ஸ்கேட்டர் ஆகக்கூடாது, அதனால ஒரு நகரம். அடுத்தது இந்த நகரத்தை ஹியூஜ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய நகரமாக கட்டலாம். ஏன்னா சுனாமியே வந்தாலும் ஜலப்பிரயாணமே வந்தாலும் நம்மளுடைய சிட்டியை வந்து அது என்ன பண்ணக்கூடாது, பாதிக்க கூடாதுன்ட்டு அதை கட்டியிருக்கிறாங்க. அதை இப்பெல்லாம் நான் விவரிச்சேன்னா அது எப்படி விவரிக்கணும், இந்த 2012 அந்த பிலிம்ல காட்டுற மாசு விவரிக்கணும் இல்லைங்களா. அதுல காப்பாற்றப்படணும்னா ஏதோ ஒரு ஷிப்ல. ஸோ இவங்க அப்படியாக ஒரு நகரத்தை கட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிளான் போட்டு அது அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. ஏன்னா ஒரு பிளானுங்க இல்லையா. மறைந்த திரு அம்மையார், யாரு, தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா, அவங்க கூட என்ன பண்ணாங்க, இந்த 2005 சுனாமி வந்துச்சு இல்லைங்களா. அது அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி வந்து சுனாமி வந்தாலும் தமிழ்நாடு அழிக்க கூடாதுன்ட்டு என்ன பிளான் போட்டாங்க. உண்மைங்க, நான் போய் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்க சொன்னாங்க என்ன பண்ணலாம், கடல் ஓரத்துல வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்டலான்ட்டு சொன்னாங்களா இல்லையா, போய் பாருங்க. உண்மை அவங்க சொன்னாங்க, அவங்க அது செய்யல, அவங்க மறிச்சு போயிட்டாங்க. ஆனா ஜப்பான்காரன் உண்மையிலேயே அதை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது சுனாமி வாலுன்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கிறான், அதாவது 350 கிலோமீட்டர் வந்து சுனாமி வாலை கட்டி வச்சிருக்கிறாங்க. போய் நெட்ல நீங்க வேணும்னா பாத்துக்கோங்க. 9 மில்லியன் மரங்களை நட்டி இருக்கிறாங்க. அந்த தடைச்சுவரை கட்டிட்டு எவ்வளோ 350 கிலோமீட்டர் தடைச்சுவரை கட்டிட்டானுங்களா. நான் பார்த்தேன், உண்மையான்றதை நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்த பாடத்துல அது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உண்மையா இல்லையான்னு சொல்லிடுறேன். நான் படிச்சேங்க, 350 கிலோமீட்டர் என்ன கட்டி இருக்கிறான், மதில் சுவரை கட்டி இருக்கிறாங்க. 9 மில்லியன்ஸ் ட்ரீஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், அந்த மதிலுக்கு பின்னாடி நட்டு இருக்கிறான். ஏன்னா சுனாமியே வந்தாலும்
அதை வந்து அவங்களுடைய நாட்டை நகரத்தை வந்து என்ன பண்ணாது, அழிக்காதுன்ட்டு. கோஸ்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு அது இருக்கு. நேச்சர் பவர்டு கோஸ்டல் ப்ரொடெக்ஷன். பாத்தீங்களா, மனுஷன் வந்து தன்னை காப்பாத்தி கொள்ள என்னென்னலாம் பிளான் பண்றான் பாருங்க. ஆனா இதெல்லாம் வந்து என்ன வேடிக்கைன்னா, இதெல்லாம் வந்து அவனை காப்பாத்தோன்னு அவன் நம்புறான். பாத்தீங்களா, அவனை நம்ப வைத்திருக்கிற இந்த தொழில்நுட்பம் சிட்டி லைஃபை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் ஒருத்தனை தூக்கணும்னு நினைச்சிட்டா, ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டா காப்பாற்ற முடியுமா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் பாருங்க, ஜனங்க என்ன சொல்றாங்க, மலைகளை பார்த்து எங்க மேல வந்து விழுங்க. ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க பாதுகாப்புக்காக மலைகளை பார்த்து சொல்றாங்க எங்களை மறைச்சுக்குங்கன்ட்டு. ஆனாலும் அவங்க காக்கப்பட்டாங்களான்னு வாசிங்க, இல்லைங்க. கடவுள் ஒருத்தனை ஒரு நாடையோ உலகத்தையோ அழிக்கணும்னு நினைச்சிட்டா அவருக்கு அது சர்வ சாதாரணமான விஷயங்க. நம்ம எப்படி பந்த பாலை வந்து ஆடுறோமோ, ஒரே ஒரு இப்படி ஒரு தட்டு ஆண்டவர் தட்டினாருன்னா முடிஞ்சுது ஜோடி. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஆண்டவருக்கு எதிர்த்தெல்லாம் ஒருத்தன் வந்து போரிடவும் முடியாது, போரிட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லைங்களா, இஸ் ஆல்மைட்டி காடுங்க. அவங்க எவ்வளோ மூடர்கள், எவ்வளோ மதியற்றவர்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? சொல்லிட்டாரு இல்லைங்க, மனித குலத்தோடு இந்த உலகத்தோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையே பண்ணாரு 9ஆம் அதிகாரத்துல. நான் வேகமா வந்த வாசம் அதெல்லாம் சொல்லல இல்லையா. இந்த 7ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு நான் டீச் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நோவா கிட்ட சொல்றாரு, மீண்டும் ஜல பிரயாணத்தினாலே வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியை மனுக்குலத்தை அழிக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க. 9ஆம் அதிகாரம் திருப்புங்களா, அது ஒரு வசனம், 9வது வசனம் பாருங்களேன். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும், ஆண்டு சொல்றாரு பாருங்க நோவா கிட்ட, உங்களோடும் பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். காவனன்ட். ஆண்டவர் வந்து உலகத்தோடு நம்மளோடு மனித குலத்தோடு பண்ணின ஒரு உடன்படிக்கைங்க. என்ன அந்த உடன்படிக்கை? இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயாணத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயாணம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு காவனன்ட், ஒரு கான்ட்ராக்ட் போடுறார் மனு குலத்திற்கிட்ட. அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு அடையாளம், சைன் கொடுக்குறாரு பாருங்க. இப்பதான் பெரிய ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ரெயின்போ. அதற்கு உங்க பாஷையில ரெயின்போ, இந்த உலக பாஷையில, ஆண்டவருடைய பாஷையில அது என்ன பாருங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். என் வில்லை, மை பவ், அதாவது காட்ஸ் பவ். இப்ப நம்ம மழை வந்தா பாக்குறோம் இல்லைங்களா, வானவில்லுன்னு சொல்றோமே, அதற்கு பேர் வானவில் கிடையாதுங்க, அது கடவுளுடைய வில், கடவுளுடைய பவ் அங்க இருக்கா இல்லைங்களா. என் வில்லை, என் மை பவ்னு இங்கிலீஷ்ல வரும் பாருங்க. ஆண்டவருடைய அந்த வில்லை உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். இந்த காலத்திற்காக வானவில்லை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அடையாளத்திற்காக ஏற்படுத்தினார். மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாருப்பா, நான் இதுக்கு இனி இந்த உலகத்தை வந்து ஜலப்பிரயாணத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உடன்படிக்கை அங்க என்ன பண்றாரு, செய்யறாரு. இது தெரியாத முட்டா பசங்க வந்து என்ன பண்றாங்க, நகரத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. திருப்பி ஜலப்பிரயாணம் வந்தா நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அழிக்கப்பட்டு போகக்கூடாதுன்ட்டு. அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். முதல்ல வந்து ஒரு நகரத்தை கட்டினாங்க. அடுத்தது சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி, இங்க வந்து ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. நகரம் எதற்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இந்த கோபுரம் எதற்காக கட்டப்பட்டது? டவருங்க, ஒரு பெரிய டவர். அந்த டவர் எங்க வரைக்கும் டச் ஆகணுமா, வானத்தை தொடுற வரைக்கும் டச் ஆகணுமா.
அப்படியாக ஒரு டவர கோபுரத்தை கட்டலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குங்க கட்டினாங்க டவர? எதுக்கு என்பது வந்து நிறைய விஷயத்திற்காக இருக்கு. முதல்ல அவங்க எதற்கு அந்த கோபுரத்தை கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி அதை வந்து அவங்க கட்டினாங்க. அங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். பேர் உண்டாக்குறதுக்காக, ஃபேமஸ் ஆவறதுக்காக, அல்லது ஜலப்பிரயாணத்திற்கு முன்பதாக வாழ்ந்த மனிதர்கள் வந்து பேர் பெற்றிருந்தாங்க இல்லைங்களா? மறந்துட்டீங்களா? போன செய்தியில் அதுக்கு முன்பதாக அந்த செய்தியில் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், கேட்டு பாருங்க. அப்போ அப்போ வாழ்ந்த அந்த மனிதர்களை தான் இன்றைக்கு வந்து ஒரு மதத்தினர் வந்து, ஒரு மதம் இல்ல பல மதத்தினர் வந்து தெய்வங்களாக வந்து என்ன பண்றாங்க, சித்தரித்து கும்பிட்டு இருக்கிறாங்கங்க. ஆதாமை சிவனாக கும்பிடுறாங்க, ஏவாளை பார்வதியாக வந்து அவங்க என்ன பண்றாங்க, கும்பிட்டு இருக்கிறாங்கங்க. பின்னாடி சொல்றேன் அது. இப்ப நம்ம இதற்கே வந்துடலாம், ஏன்னா எனக்கு டைம் பயன்படுத்திட்டே இருக்கு. இங்க வந்து தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக ஒரு கோபுரத்தை வந்து என்ன பண்றாங்களா, கட்டுறாங்களாம். இன்னைக்கு மனுஷன் வந்து தனக்கு பேர் உண்டாகும்படியாக தான் வந்து எல்லாத்தையும் வந்து அவன் என்ன பண்றான், செய்யறான். உண்மையே இல்லைங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளும் என்னுடைய என்ன பண்றான், எல்லாம் ஆபீஸ், கார்பரேட் ஆபீஸ், எதனா இருக்குங்க இந்த உலகத்துல, தங்களுக்கு பேர் உண்டாகணும் தான் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஒருவேளை உண்மை இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆமாப்பா உண்மைன்ட்டு நீங்களே ஒத்துக்குவீங்க. ஏன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன் தங்களுடைய நாடு சிறந்த நாடு, தங்களுடைய தேசம், தங்களுடைய ஜனங்கள், தங்களுடைய அந்த லீடரு, தங்களுடைய முன்னோர்கள், பாத்தீங்களா, அவங்களுடைய இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட், சிறந்தவங்கன்ட்டு சொல்லி பேசுறாங்களா இல்லையா? இதுதாங்க அப்படின்னா பேருண்டாகும்படியாக தாங்க இதெல்லாம் செய்யறது. உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்ப இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் ப்ரவுட் ஆஃப் வந்து இந்தியர்கள் எதை சொல்லலாம், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இல்லைங்களா? இப்போ இந்தியர்களுக்கு வந்து எதுல பெருமை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிக உயரமான ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க நாட்டில் தான் இருக்குன்ற ஒரு பெருமை இல்லைங்களா? யாருடைய ஸ்டாச்சு? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்க குஜராத்ல இருக்கு இல்லைங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த ஸ்டாச்சு. அது எவ்வளோ? 182 ஃபீட் அநேகம், ஆமா 182 மீட்டர் உயரங்க. 597 மீட்டரு அது உயரம். உலகத்திலே அதுதான் ரொம்ப உயரமான ஸ்டாச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இந்தியர்களுக்கு என்ன ஒரு பெருமை, எங்களுடைய நாடு தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டாச்சு உடையவர்கள்ன்ற ஒரு பெருமை. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பெருமை இருக்கு, அது மோசமான பெருமை, அது யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? நானே ஓகே, என்ன சொல்ல வந்து, மனுஷன் கட்டுறாங்க, ஸ்டாச்சுஸ் கட்டுறான், மார்னமெண்ட்ஸ் கட்டுறான், பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் கட்டுறான். எதற்கு? தன்னுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்த, தங்களுடைய பேரை வந்து என்ன பண்ண, ஃபேமஸ் ஆக்க. கடவுள் சொல்றாரு, போயிட்டு வந்து என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கப்பா, இந்த உலகத்தை நான் உங்களுக்காக படைச்சு இவ்வளவு அழகா படிச்சிருக்கிறேன், போய் அதை ஆண்டு அனுபவிச்சு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, துதிங்க, உயர்த்துங்கன்ட்டு சொல்றாரு. ஆனா இவனுங்க சொல்றாங்க அவருடைய நாமத்தை இல்ல, நம்மளுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணலாம், பிரஸ்தாபப்படுத்தலாம், நமக்கு பேர் உண்டாக்கும்படியாக நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை என்ன பண்ணலாம், கட்டலாம். ஆமாவே இல்லையா? நிறைய பேர் பாத்தீங்களா, நிறைய நாடுகள்ல வந்து எதுலயோ சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? மனுஷன் வந்து நிலாக்கு போயிட்டான்ற ஒரு பெரிய சாதனை. அதுல இந்தியர்கள் பாத்தீங்களா, இந்த சந்திரயான் போயிடுச்சுன்ட்டு நிறைய ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அது ஒரு பையன். நிறைய விஷயம் உண்மையை பேசினா நம்மள வந்து இனத்துல போட்டுருவாங்க, ஆன்டி இந்தியன்னு போட்டுருவாங்க இல்லையா? நான் ஆன்டி ஏன் இதை சொன்னேன்னா, இப்போ வந்து மனுஷன் வந்து நிலாக்கு போனான், ஏன்டா நிலாக்கு போறேன்னு கேளுங்களேன். அது ஒரு சாதனைன்னு சொல்றான் இல்லைங்களா? நிலாக்கு போறது ஒரு சாதனையா? சரி, அந்த சாதனை செய்யறதன் மூலியமாக என்னப்பா நாட்டுக்கு பிரயோஜனம், எதற்கு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நாங்க போயிட்டு வந்து அங்க அங்க தங்கம் இருக்கா பார்க்க போறோம், அங்க வந்து முத்து இருக்கா பார்க்க போறோம், அங்க வந்து களிமங்கள் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா பார்க்க போறோம், அங்க வந்து
பிராணவாயு இருக்கான்னு பார்க்க போறோம், ஆக்சிஜன் இருக்கா பார்க்க போறோம், அங்க வந்து தண்ணி இருக்கா பார்க்க போறோம், அங்க மனிதன் வாழக்கூடிய அந்த சூதர்ஷன நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் சொல்றானுங்க. போறானுங்க. பாத்தீங்களாப்பா? இல்ல. சரி, இதுக்கு மேல போக கூடாது தானே? இல்ல, போயினே இருப்பானுங்க. ஏன்? நாங்க தேடிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? நான் சொல்லி ஜோக்குக்காக சொல்லுங்க, சீரியஸா சொல்றேன். அவன் சொல்றான், இந்த மாதிரி விலையேறப்பட்ட ரத்தினங்கள், வைடூரியங்கள் இல்லையா, நான் இவ்வளவு நாளா இவ்வளோ லிஸ்ட் போட்டேன் இல்லைங்களா, இதெல்லாம் இருக்குதான்ட்டு நான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஒருவேளை நம்ம நாடு அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பாரத தேசத்திற்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட முட்டா பசங்களா, நீ சொன்ன அனைத்துமே இந்த பூமியில இருக்குடா. நீ சொன்ன எல்லாமே பொன் விளையிற பூமியே எதுதான்? நம்ம நாடு தாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற தங்கத்தையே வந்து சாலமோன், உலகத்தில் இருக்கிற ஞானியே வந்து என்ன பண்ணாரு, வாங்கிட்டு போனார். இது சரித்திரம். இந்த நம்ம பாரத தேசத்துல என்னங்க இல்ல? தங்கம், பொண்ணு, வெள்ளி, வைடு எல்லாமே இருக்குங்க. நீ சொல்றது ஆக்சிஜன், பிராணவாயு இங்க இருக்கு, தண்ணி இருக்கு, இங்க மனுஷன் வாழக்கூடிய சூதோஷண நிலை அட்மாஸ்பியர் இருக்கு. இங்க இங்க என்ன இல்ல சொல்லுங்களேன்? இது இருக்கு இது இருக்குன்னு சொல்றத விட இங்க என்ன இல்ல? நீ கேக்குற எல்லாமே இங்க இருக்கு. வாழவை நாடு செழிப்பா வாழவை முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தன் 10,000 கோடி 5,000 கோடியை வந்து சுவிஸ் பேங்க்ல எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருக்கான். சுயநலம். அவன் எல்லாம் திருடி ஊரை இல்லையா சுருட்டி எல்லாத்தையும் அவன் குடும்பத்திற்கு. நீ எவ்வளோடா சாப்பிடுவ, எவ்வளவு சாப்பிடுவ, உனக்கு எவ்வளவு தேவைப்படும்? முட்டாளுங்க. உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவங்க வந்து முட்டாளுன்ட்டு பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. ஆண்டு சொல்றது உங்களுக்கு உலகத்துல இல்ல பரலோகத்துல பொக்கிஷத்து இருக்கா இல்லையா? நீ வச்சுக்கோ, வானான்னு சொல்ல. நீ உழைச்சி சம்பாதிச்சு வச்சுக்கோ. ஆனா ஊரை வாய் அடிச்சு வயிற்றுல அடிச்சு இத்தனை 1000 கோடி சொத்து உனக்கு தேவையா? எத்தனை தலைமுறை நீ வாழப்போ? இவ்வளோ 1000 கோடிக்குது, நீ 100 வயசு வாழுவியா? கிடையாது. எந்த ஈவன் அம்பா நம்மளுடைய ரத்தன் டாட்டாவே 100 வயசு வாழல. அவ்வளோ 1000 கோடி சொத்து, நல்ல மனுஷன். அம்பானிக்கு அவ்வளோ 1000 கோடி சொத்து இருக்கு. இந்தியாவினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரர். வாழ்ந்துருவாரா? நீ கேக்குற எல்லாமே இங்க இருக்குப்பா. மனுஷன் திருட்டு பையனுங்க இருக்கிறானுங்க, வாழ விட மாட்டானுங்க. அவனுங்களும் வாழ மாட்டானுங்க, வாழவும் விட மாட்டானுங்க. எங்கெங்கயோ போகுது மனுஷங்க. ஏன் இதை சொன்ன? மனுஷன் சாதிச்சுட்டான் இல்லையா, அவனுடைய சாதனை எல்லாம் வேஸ்ட்டுங்க. எதற்கு? தனக்கு பேர் உண்டாக்கும்படியாக, தன்னுடைய நாட்டுக்கு பேர் உண்டாக்கும்படியாக மனுஷன் சிலைகளை கட்டுறான், கோபுரங்களை கட்டுறான். அவன் வானத்திற்கு போறான், நிலாக்கு போறான், இன்னும் அங்க எங்கெங்கயோ போறேன்னு சொல்லுகிறான். எலான் மாஸ்க் வந்து நிலாவில வந்து சைட்டு வித்துட்டு இருக்கிறானா. ஏதோ நான் வாசிச்சேன். எவ்வளோங்க ஏக்கர் கணக்கு தான், வெறும் 3000 ரூபாய் தான். பொய் சொல்ல, உண்மையா சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா கூகுள் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளவு ஏக்கரு? 3000 ரூபாய் தான். நீங்க கூட போலாம். 3000 ரூபாய் கொடுத்து நிலால வந்து நம்ம இது வாங்கிடலாங்க நிலம். ஆனா அங்க போறதுக்கு உனக்கு எவ்வளவு லட்சம் எடுக்கும், எவ்வளவு லட்சம் தேவைப்படும் தெரியுங்களா? பிளஸ் நிலாவுல நீ சைட்டே வாங்கினாலும் 3000 ரூபாய் கொடுத்து நிலாக்கு எப்படியோ அடிச்சு புடிச்சு எவ்வளோ லட்சங்களை செலவிட்டு நீ அங்க போனாலும் அங்க வாழணும்னா உனக்கு எவ்வளவு காத்து, அதாவது ஆக்சிஜன், பிராணவாயு நிமிஷத்துக்கு எவ்வளவு தேவை உங்களுக்கு தெரியுங்களா? அதற்கு நீ எவ்வளவு கோடிக்கணக்கா செலவு. இம்பாசிபிலிட்டிஸ் இல்லைங்களா? இதெல்லாம் இது இம்பாசிபிலிட்டிஸ் என்பது அது வந்து உலக கணக்கு. வேதம் கணக்கு என்ன தெரியுங்களா? நிலா மனிதன் வாழுவதற்காக உருவாக்கப்படல. சூரியன் அல்லது மற்ற கிரகங்கள் எல்லாம் மனிதன் வாழுவதற்காக ஆண்டவர் உண்டாக்கலங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க, எல்லாமே இந்த பூமிக்காக உருவாக்கப்பட்டது. வாட் யூ மீன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகம் இயங்கணும்னா அந்த கிரகங்கள் அங்கங்க இருக்கணும். அந்த கிரகங்கள் எல்லாம் இல்லாமல் போச்சுன்னா பூமி இல்லாம ஆயிடும்.
அப்படியாக ஆண்டவர் இந்த பூமியை இப்போ பிரசன்ட்ல இருக்கிற இந்த வந்து ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. பிற்பாடு வந்து வேற உருவாக்க போறாரு இல்லையா, அதற்கு வந்து அதெல்லாம் தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்போ சொல்றது என்னன்னா, இந்த உலகத்திற்காக தாங்க மேல அந்தந்த கிரகங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய சத்தியம். நான் இந்த சத்தியத்தை வந்து ஒரு சகோதரனுக்கு சொன்னேன். அந்த சகோதரனுக்கு பிரமித்து போயிட்டாரு. 23 வருஷமா இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் கேட்டிருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னு சொன்னேன். ஏன் மனுஷன் இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான், எதற்கு இது இதெல்லான்ட்டு நான் ஜக்கரியா அந்த ஜக்கரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஒரு வசனத்தை வைத்து அவருக்கு அந்த சத்தியத்தை சொன்னேன். நாங்க எங்கேயோ போறோம். உலகம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது வானத்துல இருக்கிற எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுங்க, புரியுதுங்களா இல்லைங்களா? அதாவது இப்போ நிலா, சூரியன், சந்திரன், இதெல்லாம் வந்து எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது? பூமிக்காக. இப்போ மழை பெய்யுது, அது எதற்கு? பூமிக்கு. சூரிய வெப்பம் இல்லைங்களா, வெளிச்சம் எதற்கு? பூமிக்கு. அதெல்லாம் வந்தா தானுங்க இங்க புல் பூண்டு இதெல்லாம் வளரும். ஸோ அதெல்லாம் எதற்கு சிருஷ்டிக்கப்பட்டது? பூமிக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில வளர்கிற அதர தாவரங்களுக்காக, இதற்காக. ஸோ பூமி எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுங்க. பூமியில விளையிற எல்லாமே நம்மளுக்காக தாங்க சிருஷ்டிக்கப்பட்டது. அதை நம்ம அனுபவிக்கணும். அதை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும். வானம் பூமிக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. மனிதன் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? சொல்றேன் கேட்குங்க ரகசியம். மனிதன் கடவுளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டான். இதுதாங்க சத்தியம். இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கடவுள் இல்லாத வாழ்க்கை அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஓட்ட வேக்கம்னு புரியுதுங்களா இல்லைங்க? கடவுள் இல்லையா, உண்மையான மெய்தேவன் நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்ம காத்து போன பலூன் தாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனையும் கடவுள் யாருக்காக சிருஷ்டித்தார்? தமக்கென்று, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நம்ம வானம் பூமிக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. மனிதன் வந்து கடவுளுக்காக அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நம்ம குரங்குல இருந்து வரலங்க, நம்ம தானா தோன்றியவர்கள் கிடையாதுங்க. நம்ம அற்புதமான படைப்புங்க. நம்ம விழுந்து போயிட்டு மனிதன் மேல வந்து இப்போ நம்பிக்கை இல்லாத போயிட்டு, அது உண்மைதான், நானே ஒத்துக்கொள்றேன். எந்த மனுஷனையும் நம்ப முடியல. துரோகம் முதுக்குல இருதயத்துல குத்துறாங்க, துரோகம் பண்றாங்க, நம்மள சீட் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, கொள்றாங்க, அடிக்கிறாங்க. மனிதனை நம்புவதை பார்க்கலும் மிருகத்தை நாயை நம்பலான்ட்டு ஒரு சிலர் சொன்னாங்க என்கிட்ட. நான் பயந்தாங்க, நாய்க்குது என்னால கொடுக்க முடியாது கொரியர்னா. நாயை நம்பிடுப்பா, மனுஷன் அதோட சொல்லிருந்து சொல்றேன். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு அடிபட்டு இருக்கு. உண்மைதான், நானே ஒத்துக்கிறேன்னு. மனுஷன் ரொம்ப தரக்குறைவாக அவன் மாறிட்டான், சுயநலம் பிடிச்சவனா மாறிட்டான். அது உண்மைதான். நன்றி இல்லாதவனா மாறிட்டான், வாங்குறத கொடுக்க மாட்டே இருக்கிறான். எவ்வளவு கஷ்டம், உண்மைதான். ஆனா அதெல்லாம் மனிதன் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை ஒருபோதும் வந்து என்ன பண்ணாது, மாற்றாது. மனுஷன் மிருகம் வந்து ஒருபோதும் மனிதனோட வந்து என்ன பண்ண முடியாது, சிறந்ததாக மாற முடியாது. மனிதன் எவ்வளவுதான் தரை குறைவாக நடந்து கொண்டாலும் இருந்தாலும் மனிதன் அவன் எப்பவுமே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பினுடைய சிகரம், சொன்ன இல்லைங்களா, கிரவுன், அவன் வந்து அவருடைய கிரீடமாக இருக்கிறான் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்? மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக வந்து இதை எல்லாத்தையும் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? தாங்க எப்படின்னா வந்து ஃபேமஸ் ஆயிடணும், அல்லது வந்து அவங்களுக்கு புகழ் பிரபலம் ஆகணும் அப்படி என்பதற்காக அவங்க என்ன வேணும்னா செய்ய வந்து அவன் வந்து அவ்வளோ என்ன ஆயிட்டான், டிகிரேட் ஆயிட்டான். உண்மையா இல்லைங்களா? நான் எப்படின்னா ஃபேமஸ் ஆயிடணும், எனக்கு எப்படின்னா புகழ் வந்துடணும்ட்டு இன்னைக்கு ஐடி கம்பெனி ஆனாலும் சரி, சினிமா துறை ஆனாலும் சரி, தங்களுடைய உடம்பை வித்து அல்லது உடம்பை காட்டி எப்படின்னா ஃபேமஸ் ஆயிடணும். அதற்குள்ள போக ஒரே ஒரு வாய்ப்பு. இல்லாததை சொல்லலைங்க, இல்லாதது சொன்னா என்னை வந்து ஜெயில போடுவாங்க. இருக்கிறத சொல்றேன். ஓப்பனா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க, பாக்குறது இல்லைங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து சினிமால வந்து சான்ஸ் கிடைக்குது. ஒரே ஒரு தடவை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அப்புறம் வந்து பெரிய நடிகையா நடிச்சு நான் என்ன ஆயிடுவேன், சூப்பர் ஸ்டாரா எல்லாம் ஆயிடுவேன்ட்டு
நிறைய பேர் ஆயும் இருக்கிறாங்க. அதற்கு அவங்க கொடுத்த விலை என்ன? தங்களுடைய கருப்பு, தங்களுடைய கருப்பே இழக்க. அப்கோர்ஸ் அதை அவங்க வேணும்ட்டு பண்ணல, அது உண்மைதான். ஆனா எதற்காக அதை ஒத்துக்கொள்றாங்க? பேர் புகழுக்காக. இந்த துறையில, இந்த வேலையில, இந்த மேனேஜர் அந்த பதவியில, இந்த ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்துதான் இன்னைக்கு ஜொலிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. எதற்காக? நேம், ஃபேம், ஃபேமஸ் ஆகணும்ட்டு. ஆமாமே. ஸோ மனிதன் கொலை பண்றான், ஏமாத்துறான் பணத்திற்காக. அந்த பணம் வச்சு நான் என்ன ஆயிடணும்? பணக்காரனா ஆயிடணும். இந்த சொசைட்டி என்னை என்ன பண்ணணும்? பார்க்கணும், தலை தூக்கி பார்க்கணும், பேர் உண்டாக்கும்படியாக, அவனுடைய பேர் பிரஸ்தாபப்படும்படியாக அவன் எதையும் செய்ய, என்ன வேணும்னாலும் செய்யாம ஆயத்தமா இருக்கிறான் என்பதுதான் உண்மை. இந்த சோதனை மனிதனாய் பிறந்த எல்லோருக்குமே ஒரு காலகட்டத்துல வரும். மைக் இஷ்யூ இருக்கு, அதனால அடுத்த பாடத்துல மீதமுள்ள சத்தியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.